அரோமேட்டிக் அரோ அரோமேட்டிக் எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வினைகள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பார்த்துருந்தோம். இப்போ அரோமேட்டிக்கில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் கருக்கவர் பதிலீட்டு வினை ரொம்ப முக்கியம். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் இந்த ஆல்காக்சி தொகுதி அப்படிங்கிறது இந்த ஓஆர் தான். அதாவது ஒரு மெத்தில் குரூப் கூட ஒரு ஓஆர் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம அல்காக்சின்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென்சீன் ரிங்குகளோட வந்து அரோமேட்டிக் வளையத்து கூட இந்த எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினையில் வந்து எப்படி இது தூண்டுதல் ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கலாம். அரோமேட்டிக் வளையத்தை எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைக்கு தூண்டுகிறது. மேலும் இது எந்தெந்த பொசிஷன்லாம் வந்து வழிநடத்துது, அதாவது ஆர்த்தோ அண்டு பேரா டைரக்டிங் சொல்லுவாங்க. அதாவது ஆர்த்தோ அண்டு பேரா பொசிஷனுக்கு மட்டுமே இதை வழிநடத்தும் தொகுதிகளாகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலஜினேற்றம். இந்த ஹாலஜினேற்றத்தை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து ஃபீனால் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இங்கேயும் நம்ம திரும்பவும் பார்க்கலாம். இப்போ ஹாலஜினேற்றம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு ஹாலஜன் எடுத்துக்கிட்டோம். அந்த ஹாலஜன் கூட ஒரு ஃபெரிக் குளோரைடு நம்ம வினைப்படுத்துகிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன ஆகும், ஃபெரிக் குளோரைடு கூட ஒரு ஹாலஜன் மட்டும் இணைஞ்சு பேலன்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரோஃபிலை நமக்கு கொடுக்கும். இப்போ இதில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரோஃபில் என்ன அப்படின்னா இ, அதாவது ஒரு எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது என்னது எக்ஸ் ப்ளஸ் தான் நமக்கான ஒரு எலக்ட்ரோஃபைல். அப்போ இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து அதாவது புரோமினாக இருக்கலாம், அயோடினாக இருக்கலாம், இல்லை குளோரினாக இருக்கலாம். ஸோ இதுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பென்சீன் ரிங்கில் ஆர்த்தோ அண்டு பேரா பொசிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆக்குபை பண்ணும் அப்படிங்கிறாங்க. இப்போ வினைவேக மாற்றி இல்லாத சூழ்நிலையிலும் அனிசோல் அசிட்டிக் அமிலத்தில் கலந்த புரோமினுடன் அசிட்டிக் அமிலங்கிறது இந்த எத்தனாயிக் அமிலம். இந்த எத்தனாயிக் அமிலத்துடன் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபீனாலுக்கு நம்ம இந்த வினையை பார்த்துருப்போம். இப்போ இங்கேயும் நமக்கு அதே போல் தான் கிடைக்கும். ஆனால் இங்கே அவங்க பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த வினைவேக மாற்றி ஃபெரிகுலர் வினைவேக மாற்றி இல்லாத சூழ்நிலையில் கூட அனிசோல் அசிட்டிக் அமிலங்கிறது எது CH3 COOH அப்படின்னு சொல்லக்கூடிய அதை தான் வந்து எத்தனாயிக் அமிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க IUPAC நேமில். அசிட்டிக் அமிலத்தில் கலந்த புரோமினேற்றம் அடைகிறது. இதில் பாரா புரோமோ அனிசோல் முக்கிய விளைபொருளாக கிடைக்கிறது. அதாவது நமக்கு இந்த விளைபொருள் 2 விளைபொருளில் முதல் விளைபொருள் பார்த்தீங்க அப்படின்னா பேரா பொசிஷனில் கிடைக்குது. அதாவது இந்த புரோமோங்கிற பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்த்தோ, இது வந்து மெட்டா, இது பேரா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பேரா பொசிஷனில் இது கிடைக்கிறதுனால அது பேரா புரோமோ அனிசோல் அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராடக்டாக தான் நமக்கு கிடைக்குது. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பொசிஷன்லேயும் நமக்கு கிடைக்குது. இந்த ஆர்த்தோ பொசிஷனில் கிடைக்கக்கூடிய அந்த ஆர்த்தோ புரோமோ அனிசோல்ங்கிறது வந்து அனிசோல் அப்படிங்கிறது குறைந்த அளவு தான் நமக்கு கிடைக்குது. மைனர் ப்ராடக்ட் அப்படின்ற பேரில் தான் வந்து இது கிடைக்குது. அடுத்தது நைட்ரோ ஏற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாம். இப்போ நைட்ரோ ஏற்றம்ங்கிறது வந்து நமக்கு என்ன எலக்ட்ரோஃபைல் கிடைக்கும் அப்படின்னு நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருப்போம். அதாவது கான்சன்ட்ரேட்டர் நைட்ரிக் ஆசிட்டும் கான்சன்ட்ரேட்டர் சல்ஃபூரிக் ஆசிட்டும் சேர்ந்தாலே நமக்கு வந்து நைட்ரோனியம் அயான் அப்படின்னுடைய NO2 ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரோஃபைல் தான் வந்து நமக்கு கிடைக்கும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ திரும்பவும் கூட நம்ம வந்து அதை எப்படி அந்த ரியாக்ஷன் வந்து வரும் அப்படிங்கிறத எழுதலாம். HNO3 நைட்ரிக் ஆசிட், அது கூட வந்து 2 மோல் சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது நமக்கு என்ன கொடுக்கும், அது நைட்ரோனியம் அயான் அண்டு ஹைட்ரோனியம் அயான் H3O ப்ளஸ் HSO4 மைனஸ். அதாவது இது ஒரு 2 மோல் நமக்கு கிடைக்கும். நமக்கு தேவையானது வந்து இந்த எலக்ட்ரோஃபைல் மட்டும் தான், அது NO2 ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரோஃபைல் மட்டும் தான் நமக்கு தேவை. அப்போ அனிசோல் நைட்ரோ ஏற்ற கலவை, அதாவது வந்து அடர் சல்ஃபூரிக் ஆசிட்டும் அடர் நைட்ரிக் அமிலம் உடன் வினைப்பட்டு நமக்கு எந்தெந்த பொசிஷன் கொடுக்கலாம், ஆர்த்தோ நைட்ரோ அனிசோல் மற்றும் பேரா நைட்ரோ அனிசோல் கலவையை கொடுக்குறது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆர்த்தோ பொசிஷன், ஆர்த்தோ நைட்ரோ அனிசோல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரா நைட்ரோ அனிசோல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ அந்த ஆர்த்தோ நைட்ரோ அனிசோல்ங்கிறது மைனர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைந்த அளவு தான் இது கிடைக்குது. அதே இது வந்து பேரா பொசிஷன் கிடைக்கக்கூடிய அனிசோலானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரோ அனிசோல்ங்கிறது வந்து
மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய முதன்மை விளைபொருளாக வந்து இது கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஃப்ரிடல் கிராப்ஸ் வினை. இந்த ஃப்ரிடல் கிராப்ஸ் வினை அப்படிங்கிறது 2 டைப் வினை இருக்குது. இந்த ஃப்ரிடல் கிராப்ஸ் வினை அப்படிங்கிறது 2 டைப் வினை இருக்குது. ஒன்று வந்து ஆல்கலேஷன், அனதர் ஒன்று வந்து அசைலேஷன். இப்போ அந்த ஆல்கலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் இப்போ இந்த அனிசோல் கூட நம்ம என்ன சேர்க்குறாங்க, மெத்தில் குளோரைடு. இந்த மெத்தில் கூட வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா இது பாசிட்டிவ் ஆகும், இது நெகட்டிவ் ஆகும். அப்போ நமக்கு இது கூட என்ன எலக்ட்ரோஃபில் தான் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா மெத்தில்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரோஃபில் மட்டும் தான் நம்ம இங்கே இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். அப்போ அதனாலே இதோடைய பேர் என்னவாகுது அப்படின்னா ஆல்கலேஷன், ஆல்கைல் குரூப் மட்டும் தான் அவளுக்குள்ள சேர்க்குறோம். ஸோ ஆல்கலேஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்கு அவங்க ப்ரெசண்ட்டாக என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா நீரற்ற அலுமினியம் குளோரைடும் கார்பன் டை சல்ஃபைடும் வந்து இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. பயன்படுத்தும் போது நம்ம இதுக்கு நம்பரிங் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இதுக்கு நம்பர் 1 கொடுப்போம், இது வந்து 2. அதாவது நம்ம ப்ரியாரிட்டி ஐயூபிசி நேமில் ப்ரியாரிட்டி கொடுக்குறது பிரகாரம் முன்னுரிமை எது கொடுக்குறோம் அப்படின்னா மெத்தில் கொடுக்குறோம். அப்போ ஓசிஎஸ்ரி வந்து 2வது பொசிஷனில் வந்துடும். அப்போ 2-மீத்தாக்சி டொலிவீன் ஆர் டொலியின் அப்படின்னு சொல்லுவாங்க. 2-மீத்தாக்சி டொலியின்ங்கிறது வந்து குறைந்த அளவு மைனர் ப்ராடக்ட் தான் வந்து இது கிடைக்குது. அதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரா பொசிஷனில் கிடைக்கக்கூடிய இப்போ இதுக்கு நம்பரிங் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு 1 கொடுப்பீங்க, இது 2, இது 3, இது 4. அப்போ 4வது பொசிஷனில் வந்து மீத்தாக்சி இருக்கிறதுனால 4-மீத்தாக்சி டொலிவின் ஆர் டொலியின்னு சொல்லலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி கிடைக்குதா, மேஜர் ப்ராடக்டாக வந்து இது கிடைக்குது. இதுக்கு பேர் தான் வந்து ஆல்கைலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கைல் குரூப் மட்டும் உள்ளே சேர்த்துருக்கிறதுனால. இதே இது வந்து ஃப்ரிடல் கிராப்ஸ் அசைலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த CH3COCl அப்படின்னு சொல்லக்கூடிய அசிட்டைல் குளோரைடு கூட வினைப்படுத்தும் போது இந்த அசிட்டைல் கூட எப்படி பிரியும்னா இது பாசிட்டிவாகவும் இது நெகட்டிவாகும். அப்போ நம்ம அசிட்டைல் குரூப்பை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பென்சீன் ரிங்கு கூட நம்ம சேர்க்க போகிறோம். அப்படிங்கிறதுனால இது வந்து என்ன டைப் அப்படின்னா அசைலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுலேயும் நீரற்ற அலுமினியம் குளோரைடை பயன்படுத்தும் போது நமக்கு வந்து எந்த பொசிஷன் வந்து வந்துடுது அப்படின்னா இதை நீங்கள் வந்து மெயின் கார்பனாக எடுத்துக்கும் போது மீத்தாக்சி அப்படிங்கிறது 1, இது 2. அப்போ 2வது பொசிஷனில் மீத்தாக்சி, இதோடைய பேர் என்ன அப்படின்னா அசிட்டோஃபீனோன் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த CH3COங்கிறது CH3COங்கிறது அசிட்டோஃபீனோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இதுக்கு நீங்கள் நம்பரிங் பண்ணிங்கன்னா இதுக்கு 1 கொடுப்பீங்க, இது 2, இது 3, 4. இப்போ 4வது பொசிஷனில் மீத்தாக்சி இருக்கிறனால 4-மீத்தாக்சி அசிட்டோஃபீனோன் அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பொசிஷன் வந்து குறைந்த அளவு விளைபொருள் கிடைக்குது, பேரா பொசிஷனில் முதன்மை விளைபொருள். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா வினைகள்லையுமே அரோமேட்டிக் எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரா பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான அளவு முதன்மை இந்த மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில் அதிகமான அளவு கிடைக்குது. பட் ஆர்த்தோ பொசிஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைந்த அளவு விளைபொருள் தான் நமக்கு கிடைக்குது. இந்த வினைகள் எல்லாமே மிக முக்கியமான வினைகள். அடுத்தது ஈத்தர்களினுடைய பயன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பு பார்க்கலாம். ஈத்தர்களின் பயன்கள் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டையத்தில் ஈத்தருங்கிறது C2H5O C2H5. இந்த டையத்தில் ஈத்தர் வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அறுவை சிகிச்சையில் மயக்க மருந்தாக பயன்படுதுங்கிறாங்க. அந்த பயன்பாடு எப்படி அப்படின்னா இந்த அனஸ்தட்டிக் ஏஜெண்டாக வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து கரிமச் சேர்மங்களை வந்து பிரித்து எடுக்கிறதுல இப்போ 2-3 கரிமச் சேர்மம் மிக்சடாக இருக்குது அப்படின்னா அதை பிரித்து எடுக்கிறதுல கரிம வினைகளில் வந்து சிறந்த கரைப்பானாக அதாவது சால்வெண்ட்டாக வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது டீசல் மற்றும் பெட்ரோல் என்ஜின்களில் ஆவியாகும் தொடக்க திரவமாக இந்த டையத்தில் ஈத்தர் பயன்படுகிறது. அதாவது வாலட்டைல் ஸ்டார்டிங் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாலட்டைல் எளிதில் ஆவியாகக்கூடிய ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டையத்தில் ஈத்தர் பயன்படுது அப்படிங்கிறாங்க. இது ஒரு குளிரூட்டியாக வந்து பயன்படுது. ரெஃப்ரிஜரண்ட் சொல்லக்கூடிய குளிரூட்டியாக வந்து இது பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது அனிசோலுடைய ஃபார்ம் என்ன, C6H5OCH3. இதுதான் வந்து அனிசோல். இப்போ அனிசோல் வந்து வாசனை திரவியங்களாக பெர்ஃப்யூம்ஸாக வந்து பயன்படுத்துகிறாங்க. மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளில் பெரோமோனெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்புகளுக்கான முன்னோடியாக வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது அனிசோல் மருந்து ஊடகமாக the pharmaceutical ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து ஊடகமாக இது பயன்படுகிறது.
இதுதான் வந்து அணிசலுடைய பயன்கள். இந்த 2 பயன்களுமே அடிக்கடி கேட்கக்கூடிய பயன்கள் தான். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது.